ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி பேசியே ரொம்ப நாளாக ஆச்சு. என்னடா வீடியோ காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, வீடியோ வந்து போகிறதுக்கு இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது. எதனால் அப்படின்னாக்கா, நம்மளோட படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதாவது ப்ராஜெக்ட் 22ஓட ஷூட் வந்து கண்டினியூஸாக போயிருக்கிறதுனால எங்களால் வந்து வ்ளாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்களோட லாஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து வெளியாகி ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் 22 வந்து நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் எல்லாமே இப்போ வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் வந்து ஒரு பேசிடலாமே, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன மாதிரியான படம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன இது சொன்னால் கூட ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எது சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. பட் இன்னொன்று என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து நல்லா டைம் எடுத்து பண்ணுறோம். ஒரு சில படம் நாங்கள் வந்து டக்குன்னு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணி அடுத்த படம் அப்படின்னு போயிடுவோம். பட் இந்த படம் வந்து அப்படின்னு இல்லாமல் நல்ல டைம் எடுத்து பொறுமையாக எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நல்லா டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். இது வந்து நான் கடைசியாக டாலின்னு ஒரு படம் பண்ண ஷார்ட் ஃபிலிமு. அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் இப்போ தான் நான் டைரக்ட் பண்ணுறேன் இந்த படத்தை. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் பண்ணுறது அது ஒரு ஃபீல் தாங்க. ஏன்னா அந்த ஒரு கேப்பில் நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னும் நான் எடிட்டிங்லேயும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். இந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மழை வேறு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுதுங்க. மழை வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சைட்டு வெயில் அடிக்குது, இந்த சைட்டு வந்து இருட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதாங்க பிரச்சனை. திடீர்னு இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம தாங்க சிரமப்பட்டு இது மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கு இன்னொரு நாள் ஒதுக்கி அப்புறம் அடுத்த வாரத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷூட் எப்படி போக போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை கிடைக்கிற சின்ன கேப்பில் கூட நான் ஏதாவது வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக எங்களோட படங்கள்லேயே இது கண்டிப்பாக ஒரு புதுசாக எல்லாருமே பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் நான் ஷுவராக சொல்கிறேன். கொஞ்சம் யூனிக்கான படமாகவும் எல்லோரும் பேசுகிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு படம் முடிய ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம சேனல்லேருந்து என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்கிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ப்ரோ, என்ன ஷூட் போய்கிட்டு இருக்கு? இந்த ஷூட் எப்படி போகணும்லாம் போகுமா? சரி, இது வ்ளாக்லாம் வருது இல்லையா? அது ஏன் வரதில்லை? கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஷூட்டிங்னால கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வ்ளாக் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்குது. அது எங்கே ஓடுறீங்க அப்போ? எனக்கு வீடியோ ஓடிட்டு இருக்குதான் எனக்கு ஒரு குழப்பம். இல்லைங்க, நம்ம பேசலாம் இந்த மாதிரி வீடியோ இப்போ வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்னால கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஷூட்டிங்லேயே ஆரம்பிக்கிறது விஷயம். ஸோ அப்படியே பேசணும். நீங்கள் தான் சொல்கிறதா சொல்லுங்கள். இல்லைங்க, ஜஸ்ட் அந்த படம் ஒர்க்கில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் படம் வர்றதில்லை. ஸோ ஏன்னா வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணால் அதில் கொட்டி விட்ருவோம். ஆமாம், அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணால் இதில் கொட்டி விட்ருவோம். ஸோ வந்து ஒரே ஒரு ஃப்ளோவோட போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இது மட்டும் இது பண்ணிட்டு ஷார்ட் ஃபிலிம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வ்ளாகும் பண்ண முடியாது. வ்ளாகை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம சேனல்லே வந்து மெயினாக பண்ணுறது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான். நம்ம வ்ளாகு வந்து எதனால் பண்ணுறோன்னா, சேனல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வ்ளாக் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளோட ஷார்ட் ஃபிலிமுக்காக தான் வந்து இருக்குது. அதனால வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது வ்ளாகுன்றது கொஞ்சம் தள்ளி தான் போகுது. அது வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வ்ளாக்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இல்லைனா ஷூட்டிங்கில் இந்த மாதிரி வ்ளாக் எடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கும். ஸோ அதாங்க, ஸோ இதான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் ஜஸ்ட்டு சொல்லிக்கிறேன், ஏன் வ்ளாக் வரல, ஏன் வீடியோ வரலன்னா இதனால தான் வரலன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம படம் அப்டேட் வரும்போது நாங்கள் அதெல்லாம் மீட் பண்ணுறேன். ஓகேவா? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பாய் காய்ஸ்.